வணக்கம். பிசினஸ் பான் கார்டு இந்த பேரை கேட்டாலே பிசினஸ் பண்ற நிறைய பேருக்கு மனசுல ஒரு சின்ன குழப்பம் வரும் இல்லையா? நம்ம கிட்ட தான் ஏற்கனவே ஒரு பான் கார்டு இருக்கே, அப்புறம் எதுக்கு புதுசா ஒண்ணு அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் இருக்கும். இந்த குழப்பமான விஷயங்களை மாற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த தொகுப்பை உருவாக்கியிருக்கோம். பிசினஸ் பான் பத்தின எல்லா சந்தேகங்களுக்கும் விடை கிடைக்க போகுது. வாங்க உள்ளே போகலாம். இந்த தொகுப்புல நாம என்னென்ன பார்க்க போறோம்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பிசினஸ் லோன் அப்படின்னா என்ன, அது யாருக்கு நிஜமாவே தேவை, அதனால என்னென்ன பெரிய நன்மைகள் இருக்கு, அப்ளை பண்ண என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அப்புறம் வீட்டில இருந்தபடியே ரொம்ப ஈஸியா ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது, இது எல்லாத்தையும் தான் ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த பிசினஸ் பாண்ட் அப்படின்னா என்னங்கறத சுருக்கமா பார்த்துடலாம். இப்போ உங்க பர்ஸ்ல இருக்கிற உங்களோட பான் கார்டை எடுத்து பாருங்க. அதுல உங்க பேரும் உங்க போட்டோவும் சிரிச்ச முகமா இருக்கும், கரெக்டா? ஆனா பிசினஸ் பான் அப்படி கிடையாதுங்க. இது உங்களோட தனிப்பட்ட அடையாளத்தையும் உங்க பிசினஸ் அடையாளத்தையும் ரொம்ப தெளிவா பிரிக்குது. பிசினஸ் பான் கார்டு முழுக்க முழுக்க உங்க கம்பெனியோட பரிவர்த்தனைகளுக்காக மட்டுமே கம்பெனியோட பேர்ல கொடுக்கப்படுற ஒண்ணு. அப்படியானா அதுல கம்பெனி பில்டிங் போட்டோ இருக்குமான்னு சில பேர் வேடிக்கையா கேட்பாங்க. ஆனா நிஜம் என்னன்னா, பிசினஸ் பான்ல எந்த ஒரு தனிநபர் புகைப்படமும் இருக்காது. அது பிசினஸ்க்கான ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணம், அவ்வளோதான். கொஞ்சம் நுணுக்கமா சொல்லணும்னா, பான் அப்படின்னா பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர்னு அர்த்தம். இது வருமான வரித்துறையால் நேரடியாக வழங்கப்படும் ஒரு 10 இலக்க தனித்துவமான நம்பர். இதுல ஆங்கில எழுத்துகளும் எண்களும் கலந்திருக்கும். அரசாங்கத்தோட பார்வையில உங்க பிசினஸ அடையாளம் காட்டுற பிரத்யேகமான முகவரி இதுதான்னு கூட சொல்லலாம். அடுத்து எல்லார் மனசுலயும் ஓடுற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். இது யாருக்கு அவசியம் தேவை? பிசினஸ் பண்ற எல்லாமே இத வாங்கணுமா? கண்டிப்பா கிடையாது. இதோ இந்த வேறுபாடு மிக தெளிவானது. நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் நிறுவனம், பிரைவேட் லிமிடெட், எல்எல்பி அல்லது என்ஜிஓ வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இது கட்டாயம் வேணும். ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில வேலை செய்யற ஒரு ஃப்ரீலான்சரோ இல்ல தனியா பிசினஸ் பண்ற சோல் ப்ரொப்ரைட்டரோ ஆனா உங்களுக்கு இந்த பிசினஸ் பான் தேவையே இல்லை. ஆமாங்க, இதுல உள்ள நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா இருந்தா உங்க பர்சனல் பான் கார்டையே எல்லா பிசினஸ் தேவைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பேங்க்ல கரண்ட் அக்கவுண்ட் திறக்கறதுல இருந்து எல்லாமே அதிலே முடிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு பெரிய வேலை மிச்சம். இப்போ இது யாருக்கு தேவைன்னு நமக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடுச்சு. அடுத்து இந்த பிசினஸ் பிளான் ஏன் இவ்வளவு முக்கியம்னு பார்க்கலாம். முறையான அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்களுக்கு இது ஏன் அவசியம்னா, இது பிசினஸோட அடித்தளத்தையே தீர்மானிக்குது. குறிப்பா 4 தூண்கள் மேல இது நிக்குது. அது என்னன்னா, வரி, வங்கி பரிவர்த்தனை, ஜிஎஸ்டி மற்றும் கேவைசி. இது ஒன்னொன்னு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். முதல்ல ஐடி ரிட்டர்ன்ஸ். ஒரு பிசினஸ்னா கண்டிப்பா வருமானம் இருக்கும், செலவும் இருக்கும். உங்க வருமானத்திலிருந்து செலவுகளை கழிச்சு என்ன லாபம் வந்திருக்குன்னு வருமான வரித்துறைக்கு அதிகாரப்பூர்வமா ரிப்போர்ட் பண்ண இந்த பிசினஸ் பாண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். ரெண்டாவது, கரண்ட் அக்கவுண்ட். நீங்க கம்பெனி பேர்ல ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ண பேங்க்குக்கு போனா அவங்க கேட்கிற முதல் டாக்குமெண்டே இந்த பிசினஸ் பிளான் தான். இது இல்லாம ஒரு பிரைவேட் லிமிடெடுக்கோ பார்ட்னர்ஷிப்கோ பேங்க் அக்கவுண்ட் திறக்கவே முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். மூணாவது, ஜிஎஸ்டி. உங்க பிசினஸ் கொஞ்சம் பெரிய லெவலுக்கு போய் உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் தேவைப்படுதுன்னு வைங்க. உங்க கம்பெனி பேர்ல பிசினஸ் பிளான் இல்லனா ஜிஎஸ்டி சிஸ்டம் உங்களை ரிஜிஸ்டர் பண்ணவே அலோ பண்ணாது, அப்படியே தடுத்து நிறுத்திடும். கடைசியா கேவைசி. உங்க கம்பெனிக்கு நல்ல லாபம் வருது, கம்பெனி பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா அங்க நடக்கிற நோ யோர் கஸ்டமர் ப்ராசஸ்க்கு இந்த டாக்குமெண்ட் ரொம்பவே கட்டாயம். ஓகே, இதுல இருக்கிற நன்மைகள் எல்லாமே புரிஞ்சிடுச்சு. சரி, இத வாங்குறதுக்கு என்னென்ன பேப்பர்ஸ் நாம ரெடி பண்ணணும்? இந்த டேபிள் அது ரொம்ப சிம்பிளா விளக்குது பாருங்க. பார்ட்னர்ஷிப் நிறுவனங்களுக்கு அவங்களோட பார்ட்னர்ஷிப் டீட் தேவை. என்ஜிஓக்களுக்கு அவங்களோட பதிவு சான்றிதழ் அல்லது ட்ரஸ்ட் டீட் தேவை. இது போக கம்பெனி செயல்படுற இடத்துக்கான வாடகை ஒப்பந்தம், அப்புறம் பார்ட்னர்கள் அல்லது தலைவர்களோட ஆதார் மற்றும் பான் கார்டு. இவ்வளவுதாங்க தேவை. ஆனா இங்க ஒரு சூப்பரான ஷார்ட்கட் இருக்கு. நீங்க ஒரு பிரைவேட் லிமிடெட், எல்எல்பி இல்ல ஓபிசி ஆரம்பிக்கிறீங்கன்னா பிசினஸ் பேனுக்காக நீங்க தனியா அலையவே வேண்டாம். கம்பெனியை ஆர்ஓசில ரெஜிஸ்டர் பண்ணும்போதே உங்களோட சர்டிபிகேட் கூடவே இந்த பிசினஸ் பேன் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். செமையில? சரி, ஆட்டோமேட்டிக்கா வராதவங்க எப்படி அப்ளை பண்றது, அதைத்தான் நாம இப்போ பார்க்க போறோம். பார்ட்னர்ஷிப், என்ஜிஓ மாதிரி தனியா அப்ளை பண்ண வேண்டியவங்களுக்கு இது ஒரு பெரிய தலைவலியா? அரசு அலுவலகங்கள்ல போய் காத்து கிடக்கணுமா? கண்டிப்பா கிடையாது. காகித படிவங்களை எடுத்துட்டு அலையாம உங்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்தபடியே ஆன்லைன்ல எப்படி வாங்குறதுன்னு கேக்குறீங்களா?
ரொம்ப ரொம்ப ஈஸியான 5 ஸ்டெப்ஸ் தான். வருமான வரித்துறையோட NSDL போர்ட்டல்ல லாகின் பண்ணுங்க, நியூ அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணுங்க, உங்க கம்பெனி டீடைல்ஸை டைப் பண்ணிட்டு நம்ம முன்னாடி பார்த்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்க, ஆன்லைன்லயே ஃபீஸ் கட்டினா வேலை முடிஞ்சுது. டிபார்ட்மெண்ட் அதை உடனே வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கான பேன் கார்டை இஷ்யூ பண்ணிடுவாங்க. அவ்வளவுதாங்க. இப்போ பிசினஸ் பேன் பத்தின எல்லா குழப்பமும் உங்களுக்கு தீர்ந்திருக்கும்னு நம்புறேன். இந்த முக்கியமான கம்ப்ளைண்ட்ஸ் வேலையை முடிச்சிட்டீங்கன்னா அடுத்தது உங்க பிசினஸை எப்படி வளர்க்கலாம்னு மட்டும்தான் நீங்க யோசிக்கணும். சோ உங்க பிசினஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக நீங்க இன்னைக்கே தயாரா? சிந்தித்து செயல்படுங்க. வெற்றி நிச்சயம். மீண்டும் இன்னொரு தொகுப்பில் சந்திப்போம்.